ஒரு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து மாடியிலே படுத்துக்கிறாங்கம்மா, என்னை பற்றி நினைக்கிறதே இல்லை. காலையில் எழுந்திரிச்சி வரும்போது கூட தங்கமயில் மன்னிச்சுக்கா, நான் வந்து பண்ணது தப்பு தான், நான் வந்து மொட்டை மாடியில் தூங்கிட்டேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலாமா. என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. என்னடி இது சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. என்னம்மா சாதாரண விஷயம்னு சொல்கிற, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் வந்து அவர் நாளைக்கு வந்து வரவே மாட்டார், நான் ஒத்தியில் பயத்திலே இந்த ரூமில் படுத்து கிடக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என்ன இதை உங்கள் மாமனார் மாமியார் ஒன்றும் கேட்கலையா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. தெரியாமல் இருக்க தெரியப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ தெரியப்படுத்தினா மட்டும் என்ன சொல்லுவாங்க, தம்பிகள் கூட தூங்கணும்னு போய் தூங்கிட்டான், இது ஒரு பிரச்சனையாமான்னு தானே கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நீ பிரச்சனையை கிளப்படி அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா பிரச்சனை கிளப்ப அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், பிள்ளைகளை என்ன லட்சணமாக வளர்த்து வச்சுருக்கேன்னு மாதிரி கேளு அப்படிங்கிறாங்க. இப்படியே கேட்டால் அத்தை எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைட்ட கேட்காத, உங்கள் மாமாட்ட கேளு, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் என்ன சொல்லுவேன், எப்படியும் வீட்டிலேருந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ தான் நீ மறித்து நிப்பாட்டி நீ வந்து என்ன செய்யணும், இதை சொல்லணும். அப்படி நீ சொல்லும்போது தான் பாண்டியன் ரொம்ப டென்ஷன் ஆவார். டென்ஷன் ஆனோடனே மாப்பிள்ளையும் ரொம்பவே சத்தம் போடுவாங்க. அதுபோக வந்து இந்த வீட்டில் யாருமே மொட்டை மாடியில் போய் தூங்க மாட்டாங்க. பழனியால் தான் வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, பழனியை வீட்டை விட்டு அனுப்புறதுனாலும் மச்சான் உங்கள் மாமா வந்து முடிவெடுப்பார். அதனால் வந்து நீ அதை மாதிரி செய் மயில் அப்படிங்கிறாங்க. நான் செஞ்சால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வரும், நான் சொல்லுறதை கேளு, பாட்டில் பார்த்துட்டே இரு, யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு. ஏன்னா உங்கள் மாமா வேலைக்கு கிளம்புற நேரத்தில் மாமா அப்படின்னுங்க. உடனே கிட்டமா கிளம்புத ஆள்கிட்ட போய் நிப்பாட்டுதியம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை கேட்கும். கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க கோமதி. நீ அப்போ இல்லைம்மா, அந்த வீட்டில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேளு. உடனே என்னதும்மா அப்படிங்கும்போது, என்னம்மா பிள்ளை பழத்தை வச்சுருக்கிய, உங்கள் பிள்ளை உண்மையிலே வந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதியில் இல்லாத ஆளுக்கு ஏன் நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிங்க அப்படின்னு கேளு. கேட்டோன்னே ரொம்பவே ஆடி போவார் அந்த பாண்டியன். ஆடி போனோன்னே, என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிம்பாங்க. ஆமாம், அவர் சின்ன பையன் மாதிரி பண்ணுறாரு, ஒரு கல்யாணம் முடிஞ்ச புது மன தம்பதி மாதிரியே பண்ண மாட்டுறாரு. நான் என்னையே தனியாக போட்டு அவன் தம்பிமார் கூட போய் தூங்குறாரு. அது போக நான் ஹனிமூன் போகணுன்னு சொல்கிறேன், அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்காரு. ஏமாம்மா, நீங்களும் ஒருத்தையும் கூட ஹனிமூன் போயிருக்க தானே செய்வீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் போயிருப்பீங்க, வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும். உங்கள் பையனுக்கு வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு தெரியலையேம்மா, நீங்கள் எப்படி பையனுக்கு நீ எது கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையை வம்பாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமான்னு அழுத உடனே அவங்க மாமனுக்கு ரொம்பவே கடுப்பாயிரும். செந்தில், கதிர், சரவணா, பழனி, நீங்கள்லாம் ஏன்டா மொட்டை மாடியில் படுத்தீங்க, பழனியால் தான் இந்த பிரச்சனை, பழனியை வீட்டை விட்டு அனுப்புகிறேன், சரி வராது, இன்னும் வந்து நீங்கள் வந்து அவங்க ரூமில் தான் தூங்கணும், மொட்டை மாடி பக்கத்தில் யாராவது போனீங்க அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் புருஷன் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கே அலறுவார். அதுக்கப்புறம் உன்னையை சுற்றிக்கிட்டே தான் வருவார் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நான் இப்படி சொன்னால் என் காலையை தான் சுற்றிக்கிட்டு வருவாரா அப்படிங்க. கண்டிப்பாக அடி, உன் காலை தான் சுற்றிட்டு வருவார், வேறு எங்கே போயிடுவார். மாப்பிள்ளைக்கு வேறு கெட்ட பழக்கம் கிடையாதுல்ல, தம்பிமார்கிட்ட எப்பவும் போலவே பேசுகிறாரு. என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பொண்டாட்டி தனியாக தூங்குறாளா, அவளுக்கு பயம் இருக்குமே, நம்ம அவள் கூட தூங்கணும், அவளோட தான் இருந்தால் நல்லது, நம்மளுக்கும் காலகாலத்தில் பிள்ளை குட்டி வேணுமே அப்படிங்கிறது உன் புருஷனுக்கு தெரியணும். உன் புருஷன் பச்சை பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களாம் சொல்லுத வச்சு பார்க்கும்போது வந்து அவர் வந்து டீப் லைட்டாக தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா டீப் லைட்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மை தானடி சொல்கிறேன், ஒவ்வொரு பசங்களும் எவ்வளோ விவரமாக இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே. அவன் புருஷன் வந்து ஒரு விவரம் இல்லைன்னு சொல்கிற, வாராரு வந்து நேரம் ஆகிட்டு அசதியாக இருக்கு, நான் தூங்குற மயில்னு சொல்லிட்டு தூங்குறாரு. நீனும் ஒரு வாரமாக தூங்க, அவரும் ஒரு வாரமாக தூங்க, எப்படி காலகாலத்தில் புள்ள குட்டியை பற்றி தருவீங்க, அதுபோக வந்து என்ன தான் உங்களுக்குள்ள நடக்க போகுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா, மற்ற கதை எப்படியோம்மா, இவர் வந்து மாமா வந்து மொட்டை மாடியில் போய் தூங்கக்கூடாது, அதுபோக இன்னுமே என் பேச்சைக்கு மீறி அவர் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்லுது செய் போ அப்படிங்கிறாங்க. மயில் அங்கே சொல்லிவிட்டு அங்கே நடந்த சுவாரஸ்யமான கதையை சொல்லு, நான் வந்து கீரை ஆஞ்சி கடைஞ்சி வச்சுட்டு எனக்கு நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நாடகம் பார்க்கறதோட இப்போ வந்து இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா, நாடகத்துலையாவது இன்னொருத்தவங்க நடிப்பாங்க, இதில் நான் தான் நடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நடி, நான் லைவாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அம்மா. ஆமாம், என்னை வந்து நடிக்க இங்கே விட்டுட்டு நீ அங்கே பாட்டில் சாவகாசமாக இருக்க, எனக்கு இருக்கையே பிடிக்கலம்மா, எல்லோரும் என்கிட்ட வந்து வெறுப்பாக பேசுன மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் அவங்க குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, அவங்க 3 பேரும் இனி தனியாக தானே வச்சு பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. நீ அவங்கள தனியாக வச்சு பாரு, அவங்கள ஏன் ஒற்றுமையாக இருக்க விடுத, அது உன் தப்பு தானே. இதே இது உன் இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் 7 பங்கு ஆக்கி விட்ருப்பேன். அந்த 7 பங்குலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடாமல் ஆக்கி விட்ருப்பேன். காலத்துக்கும் அவங்க முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டும் கிடந்திருப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். அப்படி ஒரு சந்தோஷமான வீட்டில் நீ கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு ஜெம ஜாலி அதில், மூத்த மருமகன் நீ. உனக்கு சமையல் வேலை அத்துப்படியாக தெரியும்.
அதுபோக அந்த வீட்டில் இருக்க 2 பிள்ளைகளும் சமைக்காதவ, ஒரு வேலையும் செய்யாதவ. நீ நல்ல மாதிரி செஞ்ச அப்படின்னு சொன்னால் அவன் மாமனார் உன்னைய தானே பெருசாக நினைப்பார். அந்த வீட்டில் நீ தானே கிங்கு அப்படிங்க. அப்படியாம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இப்போ நான் சொன்ன அஸ்திரத்தை பயன்படுத்து அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்மா நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் காலையில வாக்கிங் போயிடுறாரு. வாக்கிங் போயிட்டு வரணும் அப்படிங்கும்போது அங்கே ஒரு தெரிஞ்ச ஆள் பேசிகிட்டே இருக்கார். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் தங்கமயில் ரூம்லேருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. உடனே சரவணன் வர்றாரு. என்ன மயில் தலைவலிக்குன்னே பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தடவை வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. பாண்டியன் ரொம்ப லேட்டாக வராங்க. ஆமாம் இவ்வளோ நேரத்துக்கு வராங்களே, இன்னும் சாப்பிட்டு வேலைக்கு போகும்போது சொல்லுவோமா இல்லை இப்போயே சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. வீட்லேயும் வேறு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி சாப்பிட்டுட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் மயில் இன்னும் எந்திக்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் தலைவலின்னு நினைக்கிறேன். நான் கூட போய் கேட்டேன் எதுவும் வேணுமான்னு கேட்டேன், ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அந்த பிள்ளைக்கு வேறு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நைட்டு பூரா ஒழுங்காக தூங்கலை வைக்கல, அதனால தான் இது ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சரவணனும் நம்ம கீழே போய் படுக்க சொல்லி அந்த பிள்ளை ஒத்தியில் படுக்குது, எதுவும் ஒரு மாதிரி பயந்தோ ஏதோ வகையில் வந்து அந்த பிள்ளை தூங்காமல் இருந்திருக்கும். ஏன்னா அதனால் வந்து கீழே வந்து தூங்க சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி மொட்டை மாடியில் போய் படுத்தான் வச்சான். இனிமே வந்து அப்படி இருக்க சொல்லாத வைக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போமே போய் ஆரம்பிச்சிருவோமா இல்லை சாப்பிடும்போது ஆரம்பிக்குமான்னு நினைக்காங்க. கோமதி சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லை அம்மா என்ன சொன்னாங்க, வேலைக்கு கிளம்பும்போது தானே போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு மாமா கிளம்பும்போது நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாண்டியன் வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காரு. தினம் மாமா வந்து நைட்டு தானே கணக்கு வழக்கு பார்ப்பாங்க, இப்போ கணக்கு வழக்கு பார்க்காங்களே அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே கோமதி கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல நான் ஒரு 20 லட்ச ரூபா தந்துச்சு இந்த மாதிரி எடுத்து வா அப்படிங்கிறாங்க. 20 லட்சம் கொடுத்து வச்சுருக்காங்களா அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஊற்று பார்க்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வராங்க. அதில் பணத்தை பூரா டேபிளில் கொட்டுதாங்க. கொட்டிட்டு இதில் எவ்வளோ இருக்குது கோமதி அப்படிங்கிறாங்க. 20 லட்சம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 6 லட்சம் அன்றைக்கி தந்தோம்ல அதாங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் வந்து சரி எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம பெட்டு கீழே வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. பெட்டு கீழே வச்சியா நல்லா அழல் கரையாங்கடையாக முடிச்சிடாமல் எட்டுவா அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை பெட்டுக்கு கீழே 6 லட்ச ரூபா வச்சுருக்காங்களா, பணம் ஏகப்பட்ட பணம் அந்த வீட்டில் இருக்கா, நம்ம தான் உணர்ந்தியாமல் உட்காந்துட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 26 லட்ச ரூபாயும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தங்கமேலுக்கு ஜன்னல்லேருந்து பார்த்த தங்கமேலுக்கு கரண்டு போகிறாங்க. இவ்வளோ பணம் இந்த வீட்டில் இருக்கா, அப்போ நம்ம வந்து வரவு செலவு நம்ம பார்த்தா பயங்கரமான பணத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் போலையே. அதுபோக வந்து இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் மாமா சம்பாதிக்கிற அவ்வளோத்தையும் நம்ம பெறணும்னா கண்டிப்பாக மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணுமே, நல்ல பிள்ளை மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி முதல்ல அம்மா சொன்னதை பயன்படுத்துவோம். அப்படி பண்ணால் தான் அந்த பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக இருக்குது, நம்ம குடும்பத்தை வந்து அந்த பிள்ளை எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு நம்மளுக்கு சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் எல்லா பணத்தையும் எடுத்து வைக்காரு. எடுத்து வச்சுட்டு பழனிக்கு போக நினைக்காங்க. பழனி அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இந்த பேக்கில் 26 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. இந்த 26 லட்ச ரூபாயை நீ என்ன செய், நேராக கொண்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடு, இந்த பேங்க் பாஸ்புக் நம்பர் என்ன இருக்குது இப்படி அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லி எக்ஸலில் கொண்டு வச்சு நேராக பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறாரு. சார் பணம் போடணும் அப்படிங்கிறாங்க. லைனில் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சார் நிறைய பணம் போடணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அப்படிங்கிறாங்க. 1 லட்சமா 50,000மா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு 26 லட்ச ரூபா போடணும் அப்படிங்கிறாங்க மேனேஜர்கிட்ட. அப்படியா நாங்கள் பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. அதான் முதல்ல சொல்ல வேண்டாமா, சரி கொடுங்க பில்லு அந்த இதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் வச்சு அதை கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்க. ஏற்றி விட்டு சரி 26 லட்ச ரூபா ஏற்றியாச்சு, இது வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் இதை கொண்டு நேராக ஒன்று மச்சான் நாங்கள் அப்படிங்கிறாங்க. என்ட்ரி பண்ணியாச்சா என்ட்ரி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி இது ஒரு 4 மாதத்துக்கு வந்த லாபம். 4 மாதத்துக்கு வந்த லாபமாங்க அப்படிங்கிறேன். ஆமாம் 4 மாதத்துக்கு வந்த லாபம், கல்யாண முகூர்த்தம் நல்லா இருந்துச்சுல்ல அதில் வந்த லாபம். இன்னும் வந்து ஆடி மாதம் பிறந்துச்சு, இன்னும் வந்துட்டு இது வரும் நம்மளுக்கு வந்து நிறைய கோயில் திருவிழா ஆர்டர் வரும். அந்த பணத்தையும் இந்த பணத்தையும் நம்ம ஒன்றா கலக்க வேண்டாம், லாபம் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் வந்து கல்யாண முகூர்த்தத்தில் வந்த லாபத்தை அதை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதம் பூரா வந்து
கோயில் திருவிழாவுக்குள்ள ஆர்டர் பூரா எடுக்கணும். அந்த பணத்தை பத்திரமா தரேன். அதை விட கூட வருதா குறைய வருதா அப்படின்னு கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க கோயில் திருவிழா தானே எப்பவும் பணம் கூட வரும். இது வரைக்கும் நம்ம கோயில் திருவிழாவில் உள்ள பணத்தை தானே அதிகம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு கிறக்கமே வந்துடுது. ஆகா, அப்போ லட்சக்கணக்கான பணத்தை வந்து பேங்க்கில் மாமா போட்டு வச்சுருக்காங்களோ, மாமா இவ்வளவு விவரமாக இருக்க போய் தான் மாமா வந்து கண் பார்ட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. எம்மா நானும் இந்த வீட்டை என்னமோன்னு நினச்சேம்மா, மாமா வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபான்னு பேங்க்கில் போட்டு வைக்காருமா அப்படிங்கிறாங்க. யார்? உன் மாமனார் அவர் பேர்லேயே போட்டு வைக்காரு அப்படிங்கிறாங்க. அது தெரிலம்மா, ஆனால் பேங்க்கில் கொண்டு பழனி சித்தப்பா வந்து கொடுக்க சொன்னாங்க. பழனி சித்தப்பா தான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு புக்கோட வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி சொல்கிற, அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் பேரில் இருக்குது என்ன வரும்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, அது யார் பேரில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது வைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நான் இதை எதுவும் கேட்க வேண்டாமா, இப்போ நான் கேட்டேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அது சொல்வதும் சரி தான். அப்போ ஒன்று செய், எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்களே நைட்டு, அப்போ கேளு. இப்போ வந்து நைஸாக அவங்க அத்தாட்ட பேச்சை கொடுத்து யார் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்காங்க என்ன வரும்னு கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்போ தான் எழுந்திரிச்சியா, உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல மாமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா மாமா அப்படிங்க. எல்லாமே சாப்பிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. மாமா வெளில கிளம்புறீங்க, மோர் கலக்கி தரேன் மாமான்னு சொல்லிட்டு மோர் கலக்கி கொடுக்குறாங்க. தங்கமயில் எந்திரிச்சாலே வரவரப்பான வேலைகள் தான். ஏன்னா நீ காலையிலே எந்திரிச்சிருந்தால் அந்த வீடு ரொம்ப மனமாக இருந்திருக்கும். சாம்பிராணி புகைலாம் காட்டி வீடை ரொம்ப தெய்வீகமாக ஆக்கியிருப்பேன். காலையில் சாமி பாட்டுகள் எல்லாம் கேட்கும். இப்போ என்னன்னா இன்றைக்கி நீ எந்திரிக்கலையாம்மா, அதனால் இந்த வீட்டில் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இவ்வளோ நாளும் சுத்தம் பண்ணது இல்லையா, சாம்பிராணி புகை காட்டினது இல்லையா, இல்லை பாட்டு தான் போட்டது இல்லையா அப்படிங்கிறாங்க. எல்லாமே செஞ்சேன், ஆனால் தங்கமயில் அளவுக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம், அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மாமா, நம்மளை பெருசாக தான் நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா கடைக்கு தானே போகிறீங்க, பார்த்து போயிட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு திருவிழா ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் வாங்க வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன திருவிழா மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்மளுக்கும் அந்த கோயிலில் ஒரு பங்கு உண்டு. ஏன்னா எனக்கு இந்த ஊர் பூர்வீகம் கிடையாது, இந்த ஊரில் வந்ததுலேருந்து அந்த கோயிலுக்கு வரி கொடுங்க. அங்கே வந்து கோயில் திருவிழாவில் வந்து நம்மள்ட்ட தான் எல்லாம் அன்னதானத்துக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால் மளிகை சாமான் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நாட்டாமல் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டு வரணும். லிஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்குள்ளே பொருட்கள்லாம் இன்றைக்கி வந்து கட்டி வைக்க சொல்லணும். நாளைக்கு ஒன்று டெலிவரி பண்ணணும். இந்த மாதிரி வேலை இருக்குமா, அதனால் இப்போ கடைக்கு போகல, நேராக நான் அந்த கோயில் நிர்வாகிகளை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா பார்த்து போங்க, கோயில் நிர்வாகம் கோயிலுக்கு பண்ணோமா நம்ம நல்லா தான் வருவோம் மாமா, கோயிலுக்கு நம்ம வந்து ஒரு பொருள் கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஓஹோன்னு வருமாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு, உன்னை பார்க்காம எப்படி நான் வேலைக்கு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எத்தாப்புல வந்துட்டோம்மா, உன் முகராசிக்கு நான் நல்லா இன்றைக்கி சந்தோஷமாக போய் வியாபாரம் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க. ஏங்க இவ்வளோ நாளும் என் முகத்தை பார்த்து தான் அப்படி சொன்னீங்க, இப்போ தங்கமயில் முகத்தை பார்த்து சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தெய்வ கடாட்சியமாக மகாலட்சுமி அந்த பிள்ளை தானே இருக்குது, அந்த பிள்ளை தான் வந்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமான செயல்களை செய்யுது. ஒரு வெளியே கிளம்பும்போது நீராகாரம் தந்து அனுப்புது. இவ்வளோ நாளாச்சு நான் வெளில கிளம்பும்போது ஏங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கியா, பாரு அந்த பிள்ளைய பாரு, மோர் கலக்கி கொண்டா மாமா குடிச்சிட்டு போங்கங்குது. இதுதான் குடும்பத்துக்குள்ள பிள்ளை, அதை புரிஞ்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே கோமதிக்கு சரியான காண்டாயிருது. நீ எப்படிலாம் ஐஸ் வைக்கன்னு நினச்சி மாமனை ஐஸ் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சிங்கி நல்லா தான் அடிக்க சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சால்ரா நல்லா போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. தலைவலிக்கு அது வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு காஃபி மட்டும் உங்கள் கையால் போட்டு தரீங்களா அப்படிங்கிறாங்க. சரிம்மா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. சரி பைய அத்தைட்ட பேச்சை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து கடையில் உள்ள வரவு செலவெல்லாம் பேங்க்கில் தான் போட்டு வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, வீட்டில் வச்சா யாரும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சியே, அதனால் பேங்க்கில் தான் போடுவோம் வைப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அதான் யார் பேரில் பணம் போட்டு வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏம்மா கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை சார், பேங்க் வந்து பத்திரமா இருக்குமா, அதான் யார் பேரில் போட்டு வைப்பீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதான் நான் தானே மூத்த மருமக அப்படிங்கிறாங்க. எப்போவுமே என் பேரில் தான் போட்டு வைப்பாங்கம்மா, என் தம்பி தான் போட்டு வரோம் பேங்க்கில் போய் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர்லேயே போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எதுனாலும் என் வீட்டுக்கார் என் அக்கௌண்ட்டில் தான் போடுவார் வைப்பார். நாங்கள் கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் அக்கௌண்ட்டு தான் அவருக்கு பேங்க்கில் பணம் போடுவார் வைப்பார். என் வீட்டுக்காரனுக்கு எதுவும் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி நினைக்காங்க. அத்தைக்கு வந்து ராஜியும் மீனாவும் தானே பிடிக்கும். ஒரு வேளை வந்து அந்த மாமாக்கிட்டேயோ நம்ம யார்கிட்டயும் வருத்தம் அப்படின்னா அத்தை அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கிடக்கும். அதை வந்து ராஜுக்கும் மீனாவுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய, நம்மளுக்கு வராத போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நினைக்காங்க. அத்தை பேங்க்கில் இருக்கிறதான் பாதுகாப்பு இல்லை, எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் வச்சுருவோம் அந்த பணத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, வீட்டில் இருந்தால் தான் பாதுகாப்பு கிடையாது, பேங்க்கில் இருந்தால் தான் பாதுகாப்புன்னு சொல்லி எல்லோரும் பேங்க்கில் போட்டு வைக்காங்க. அது போக அது கொஞ்சம் வட்டியும் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் தானே. கிட்டத்தட்ட என் வீட்டுக்காரர் வந்து இது வரைக்கும் ஒரு 3 கோடி ரூபா போட்டு வச்சுருப்பாரு என் பேரில். இதை வந்து நாளைக்கு வந்து என் பசங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ணணும் வைக்கணும்னு சொன்னால் நான் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தூக்கி வாரி போடுது மயிலுக்கு. இவ்வளோ பணம் 3 கோடி ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு தரைய மாட்டார் போலையே, நம்மளை அந்த அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது போலையே, இன்னும் இந்த அத்தையை ஐஸ் வச்சா தான் முடியும் போலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே அத்தை உங்களுக்கு இது வேணுமா அப்படிங்கிறாங்கம்மா. நீ தானே காப்பி கேட்ட, நான் போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தான் நானே போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, உனக்கு இன்றைக்கி தலைவலிக்கு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. அத்தை உங்கள் பேங்க் பாஸ்புக் கொண்டாங்க, நான் பார்க்குறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கும் பேங்க்கில் எதுவும் அக்கௌண்ட் இல்லை, அது மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரவணன்ற நாளைக்கு சொல்லி உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுதம்மா, 1000 ரூபா இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, இதுக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அத்தை நம்ம என்ன சொன்னாலும் பேங்க் பாஸ்புக் தரமாட்டுறாங்களே அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ மீனாவும் ராஜுவும் வந்துடுறாங்க. அந்த அண்ணன் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தா சம்சா சாப்பிடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னுட்டு இருக்கும்போது நேராக பேங்க் பாஸ்புக்கை எடுத்து கொடுக்குறாங்க மீனாட்ட. மீனா, ராஜி இதில் என்ட்ரி பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த இப்போ 26 லட்ச ரூபா அன்றைக்கி காலைல போட்டிருக்கு, என்ட்ரி ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு கூட்டி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதிலே தான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டுக்கலாத்த, 3 கோடியே 23 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 கோடியே 23 லட்ச ரூபா இருக்கா, ரைட் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு அட்டை காய்ச்சி பிடிச்சிட்டு, ஆகா 3 கோடிக்கு மேலே தான் இருக்குன்னு நினச்சேன், 3 கோடி 26 லட்ச ரூபா இருக்கா, எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது. உடனே நம்ம இப்போ கேட்கும்போது பேங்க் பாஸ்புக் தரமாட்டுறாங்க. ஆனால் வந்து ராஜி மீனாகிட்டையும் கொடுத்து எவ்வளோ பணம் இருக்குது பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அத்தை அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அத்தை காலத்துக்கு அப்புறம் அவ்வளோ பேருக்கும் தான் பங்கு வரும் வாரிசு உரிமையில். ஆனால் இந்த பணம் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தற்காலத்தில் எடுக்கணும்னா இவங்க 2 பேரும் அத்தையை ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேராக அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. நீ யார் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கான்னு சொன்னலாமா. அது வந்து எங்கள் அத்தை அக்கௌண்ட்டில் தான் பணம் எங்கள் மாமா எப்பவும் போட்டு வைப்பாங்களா. இப்போ கிட்டத்தட்ட 3 கோடி 26 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்காமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, கோடிக்கணக்கான ரூபாயை அந்த கோமதி பேரில் ஒரு புருஷன் போட்டு வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. மாமாக்கெலாம் எந்த அக்கௌண்ட்டும் கிடையாதாம்மா, எல்லா அக்கௌண்ட்டும் வந்து அத்தை பேரில் தான் இருக்காங்க. லாக்கர்லேருந்து எல்லாமே அத்தை பேரில் தான் இருக்குது. அதனால தான் நகை எல்லாத்தையுமே அத்தை பேரில் லாக்கரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கி ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க வீட்டில். என்ன தங்கமேல் கேட்குறாங்க, என்னம்மா லைனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. லைனில் தான் இருக்கேன்டி. இவ்வளோ பணமாடி உங்கள் அத்தை அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பணம் அம்மா போட்டு வச்சுருக்காங்க, அதை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு கடை வர செலவுக்கு என்னடி செய்வார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது லாபம் வரதை மட்டும் போட்டு வச்சுருக்காருமா, அதில் மீதி தொகைலாம் வந்து அது வேறு கணக்கில் இருக்கும் போல் வீட்டில் அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தை பீரோவில் அப்போ எவ்வளோ தான் இருக்கும் பணம் அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, திடீர்னு 26 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்க, இன்னும் எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரில, பீரோவோட ரெண்டு பீரோ இருக்குமா, 2 பெரிய பீரோமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பீரோ நிறைய பணம் தான் இருக்குன்னு நினைக்கிண்டி, போகிற பக்கம் பார்த்தா அந்த பீரோவை கொள்ளடிச்சாலே பயங்கரமாக செட்டில் ஆயிடலாம் போலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அதையெல்லாம் இப்படிலாம் பேசாதம்மா, எனக்கு பயமாக இருக்குது, யாரும் கேட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. பாருடி, இங்கே பாரு, உங்கள் அத்தையும் சேர்த்து கவர் பண்ணு, எல்லாமே உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும், அந்த அத்தைக்கு தான் என்னை பிடிக்கவே மாட்டேங்க, ஒரு வேளையும் என்னை செய்ய விட மாட்டுறாங்க, மீனாவையும் ராஜி தான் வந்து தலையை தூக்கி வச்சு ஆடுறாங்க, ஆனால் மாமா வந்து என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, யார் எதை பண்ணாலும் தங்கமேல் பண்ணால் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், காஃபி போட்டால் கூட அத்தை காஃபி போட்டு கொண்டு கொடுத்தாங்க கூட தங்கமேல் போட்ட மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அது போக தங்கமேல் எழுந்திரிச்சு காலையில் வேலை செய்கிற மாதிரி யாரும் செய்யலை, வைக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சூப்பர் தாண்டி, உன் மாமனை கவர் பண்ணது கரெக்டு தான், அப்படி கவர் பண்ணி நாளை பின்ன வந்து உன் அக்கௌண்ட்டில் பணம் போடுற மாதிரி ரெடி பண்ணு. இப்போ தான் நீ தான் சொல்கிற மாமா வந்து வர லாபத்தெல்லாம் போட்டு வைக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிற. அதுபோக கோயில் ஆர்டரை பூரா இந்த மாதம் எடுப்பார், இந்த மாதம் கிட்டத்தட்ட அதை விட டபுள் மடங்கு பணம் வரும்னு சொல்கிற. இப்போ 26 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டிருக்காங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த மாதம் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்போ போடும்போது நீ வந்து என்ன செய்யணும், உன் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி நீ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அம்மா என் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா மாமா போடுவாங்களா அப்படிங்கிறாங்க.
நீ அந்த மாதிரி நடந்துக்கிடணும். சரியா? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மாமாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டத்தெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிரு. சமைச்சு கொடுக்குற அது வேறு விஷயம். உங்கள் மாமாவுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், யார் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வச்சுக்க. ஆனால் உங்கள் மாமனுக்கு நீ செமையாக ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கணும். என்னென்ன வேணுமோ, என்னென்ன பண்டம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடு. அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா கேட்டு தெரிய முடியும், அத்தை எப்படி எனக்கு சொல்லுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீ கேட்குற மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி உங்கள் அத்தைட்ட நீ பேச்சை கொடுக்கணும். பேச்சை கொடுத்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து நாசுக்காக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் நாசுக்காக பேசி வாங்கிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மயிலு மயிலு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்லையாம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ணும் அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே வா உட்காரு எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வர்றாரு. என்ன இவ்வளோ நேரத்துக்குலாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மதியம் சோறு இப்போ தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. 4 மணிக்கு மதியம் சோறு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி உட்காந்து சாப்பிடுறாரு. என்ன சித்தப்பா நீங்கள் மதியம் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. மதியம் சாப்பிட்டுட்டேன், இது வந்து மதியத்துக்கு 2வது சாப்பாடு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பாண்டி வந்துடுறாரு. டேய் இன்னும் டெலிவரி பண்ண சொன்னால் இங்கே என்னடா செய்கிற அப்படிங்கிறாங்க. மச்சான் வந்தேன், அக்கா நீ சாப்பிட்டே ஆகுன்னு சொன்னாங்க, அதான் உட்காந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நான் எங்கடா ஒன்று சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீ தாங்க சொன்ன அப்படிங்கிறாங்க. கோமதி வேலைக்கு போகிறவன்னு சும்மா உட்காந்து சாப்பிடு அப்படின்னா அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே தட்டை பாருங்கள், முக்கால்வாசி சாப்பிட்டான், இப்போ கொஞ்சம் தான் சாப்பிட போகிறான் அப்படிங்கிறாங்க. உன் தம்பி ஒரு நாளைக்கு 10 நேரம் சாப்பிடாம போல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனே உழைக்கிறது சாப்பிடாதானே அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கோமதி. இவனே இது மாதிரி நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வந்து எப்படி இந்த வீட்டுக்கு மிச்சம் வரும், எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இந்த வீட்டில் யாரும் சம்பாதிக்கல, உங்கள் பொறுப்பு யாருக்கு இல்லை மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ராஜி அப்படி இது கிச்சு கட்டுறாங்க. பாரு எந்த அளவுக்கு வந்து சிங்ச்சா அடிக்கா வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா ரொம்ப தான் ஓவராக சிங்ச்சா அடிக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதியும் பார்க்குறாங்க. தங்கமேலு கொடு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் எதுவும் சாப்பிடுதீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. இருங்க மாமா உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையோடு போகிறாங்க. உடனே கோமதி கூப்பிட்றாங்க, மயிலுங்க வா என்ன எச்சரிக்கையோடு போய் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இப்போ கை கழுவிட்டு நான் மாமா காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையை கழுவிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. காஃபியை குடிக்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு, உன்னைய மாதிரி ஒரு பிள்ளைய வந்து எந்த வீட்லேயும் நான் மருமகளாக பார்க்கல. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட பொட்டை பிள்ளை பிறந்தா கூட அந்த பிள்ளை கூட இப்படி செஞ்சுருக்குமான்னு தெரியாது. எனக்கு அரசியும் கொள்ளையும் இருக்காங்க, இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருந்ததும் இல்லை, இவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு தெரியாது. உண்மையிலே இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரவணனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏங்க சரவணனுக்கு இப்போ தான் 27 வயசு ஆகுது. நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்கள் அவனுக்கு வந்து எத்தனை வயசில் கட்டி வச்சுருப்பீங்க, 17 வயசில் கட்டி வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் சிரிக்கிறாங்க. பாயிண்ட்டாக பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. மீனா கோமதிட்ட சரியாத்தனமாக சொல்கிறேன், இவர் ஆர்வக்கோளாறில் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த மாமாவுக்கு நான் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்கணும்னு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா உன் செயல்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்புறாரு. டே பழனி கடைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. மச்சான் வரலாம் அப்படிங்கிறாங்க. நீ நம்ப முடியாது, வா போனா நாங்கள் தானே போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி போயிடுறாரு. மச்சான் நீங்கள் கோயிலுக்கு போகணும், கோயிலில் போய் ஆர்டர் வாங்கணும் வைக்கணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இப்படியாங்க ஆர்டர் வாங்கிட்டு இருக்கேன், ஆர்டர் வாங்கியாச்சு, அந்த ஜாமானத்தை பூராமே எடுத்து வைக்கணும், அதனால் வந்து வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோமதிட்ட பைய பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் ராஜியும் ஒருத்தருக்கு முழிக்காங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் யார் யாருக்கு என்ன உணவு பிடிக்கும், என்ன பண்டம் பிடிக்கும் அதை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா, உனக்கு வந்து மாமாவுக்கு பிடிச்சமான பண்டம் தானே நான் செய்ய போகிறேன், மாமாவுக்கு என்ன பிடிச்சி நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருமே ரைட்டு, மாமா வயசுக்கு இது என்னமோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் மாமாவுக்கு வந்து எள் உருண்டை தாம்மா ரொம்ப பிடிக்கும், எள்ளை நம்மளே வறுத்து அதை பிடிச்சி கொடுத்தோம்னா அவர் நல்லா சாப்பிடுவார். அதுபோக வந்து முட்டு வலிக்கு வந்து அவர் வந்து கருப்பட்டியும் கடுகை நல்லா வறுத்து திரித்து அதை மாவு மாதிரி திரித்து அதை குண்டா முடித்து சாப்பிடுவார். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா அவர் மளிகை கடையில் வேலை பார்க்குறாரு, வைக்கிறாரு, மூட்டையை தூக்குறாரு, வைக்கிறாரு. சீனி மூட்டைலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். புளி மூட்டை அப்படி இப்படின்னு சொல்லி அரிசி மூட்டைன்னு தூக்குவார்ல, அதனால் முட்டு எலும்புலாம் ரொம்ப வலிக்கும், கையெலும்பு வலிக்கும்பார். அதை சாப்பிட்ட முன்னாடி அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படிம்பார். அது மாதிரி அதெல்லாம் விரும்பி அவர் சாப்பிட்றது. அது போக வந்து நம்மளாக வந்து பூந்தி செஞ்சு லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சாப்பிடுவார், ரொம்ப ருசித்து சாப்பிடுவார். அதில் முந்திரி பருப்பு மத்தியில் வச்சு நம்மளே செஞ்சு குடித்தோம்னா அதை மெனக்கிட்டு அதை சாப்பிடுவார். அது அவருக்கு பிடித்தமான உணவு அப்படிங்கிறாங்க.
அப்படியா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு இது 3 இது அவங்க சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். லட்டு நான் செஞ்சுருவேன். என்ன எள் உருண்டையும் செஞ்சிடலாம். என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த கடுகையும் வறுத்து அதை திரித்து கருப்பட்டியை போட்டு உருண்டை மாதிரி பண்ணி கொடுக்குறதும் பெரிய மேட்டர் இல்லை. இது 3 நம்ம பண்ணது மேட்ரு தான். ஆனால் இதெல்லாம் செஞ்சு மாமாவை அசத்துன்னு அசத்தம் பாரு அப்படின்னு நினைக்காங்க. உடனே தங்கமயில் சொல்லுதாங்க கோமதி, இங்கே பாரு மயில், இந்த 3 அவருக்கு பிடிக்கும். இந்த 3 நான் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமயிலுக்கா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவங்க செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பிடிக்கும். அதுவும் மனைவி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் மாமா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் சின்ன சிறுசு அப்படிங்கிறாங்க. ஏய் சும்மருங்கடி அப்படிங்கிறாங்க. உடனே சரி தன் கையை கழுவிடுறாங்க. ரைட்டு, இந்த 3 வந்து எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மயில் உனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே அவங்களே பேசிக்கிட்டு, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு சூப்பராக செஞ்சு மாமாவை அசத்துறோம், கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம எள் உருண்டையை வந்து கலர்ஃபுல்லாக செய்ய முடியும்? செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒன்று ஒன்றா நினச்சிட்டு இந்த சூழ்நிலையில் ரூமில் உட்காந்துருக்காங்க. அத்தை எதுக்கு மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நீங்கள் தங்கமயில்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவதானமாக அந்த வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிச்சது எதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, மாமாவுக்கு தானே பிடிச்ச மாதிரி நடக்கணும் தானே நினைப்பா, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காதாங்க சார், ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து தங்கமயில் மாதிரி ஒரு மருமக கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு மருமகள் மாதிரி உண்டுமா? ஆணையாக்கும் பூனையாக்கும்னு விட்டுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதாங்க சார். போகிற போக்க பார்த்தா அவள் வந்து எல்லாமே மாமாவுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுருவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதையே இல்லாமல் போயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் யார் பேரில் பணம் போட்டு வைக்கிங்க, என்ன வளம் போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, உங்கள் பேங்க் புத்தகத்தை தாங்க அப்படி இப்படின்னு கேட்டால், நான் அவன்கிட்ட புத்தகத்தை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அத்தை என்கிட்ட மட்டும் தந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்க சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க ராஜி. நீ இங்கே என் மருமகா அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களும் மருமக தானே, அவங்க மருமக தானே அப்படிங்கிறாங்க. இல்லடி, நீங்கள் 2 பேரும் வந்து என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, என்கிட்ட எதனாலும் உண்மையை சொல்லியிருந்தீங்க. அவள் எதையாவது உண்மையை சொல்லுதாளா? இந்த வீட்டில் வந்து சண்டை இழுத்து விடுறதே ஒரு வேலையாக இருக்கா? நீங்கள் 2 பேரும் அப்படியா வார சண்டையை நுப்பாட்டன்னு நினைக்கிங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்க. எந்த மருமகளும் தனக்குள்ள அதிகாரத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் சரவண மாமாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைங்க, அவரும் நல்லா இருக்கட்டும், அவளையும் அக்கான்னு அவளை மரியாதையாக கூப்பிடுதீங்க, என்னையும் அத்தைன்னு அவளை பாசமாக பார்த்துக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட எப்படி மறைக்க முடியும்? பேங்க் லாக்கரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் அவங்கள தானே கொண்டு காமிக்கிறேன். என் பெத்த பிள்ளைகள் கூட அங்கே என்ன இருக்குது அது இருக்குதுன்னு தெரியாது, உங்களுக்கு தானே தெரியுண்டி அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களுக்கு பெத்த தாய்க்கு எப்படி இணையாக நீங்கள் இருப்பீங்களோ அது மாதிரி இருக்கீங்க, ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதியை முத்தம் கொடுக்குறாங்க. என்னடி அத்தைக்கு முத்தம் கொடுக்குறேன் அப்படிங்க. அத்தை நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அரசியும் என் மூத்த குழலியும் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். நான் வேறு மாதிரி பார்க்கல. ஆனால் குழலிக்கிட்டே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் கொஞ்சம் தேள்கணும், புசுக்குன்னு கொட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த அது பழகி போச்சு, ஒரு வாட்டி விழுந்தா தானே வலிக்கிறதுக்கு, நம்ம தான் பல வாட்டி விழுந்துட்டோமே அப்படிங்கிறாங்க மீனா. உடனே ராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் என்னக்கா அப்படிங்கிறாங்க. அவள் எப்போவுமே அப்படி தான் சீன் போட்டுட்ருப்பா. தங்கமயிலுக்கு அவள் வந்து 2 வகை தங்கமயில் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் மாதிரிலாம் இல்லை, தங்கமயில் வந்து புழுப்புழுப்பு, அது போக வந்து சிங்சா, அது அப்படி கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இவள் கேரக்டர் வேறு தான், அவள் கேரக்டர் வேறு தான், ஆனால் 2மே நம்மளுக்கு வந்து டெரர் பீஸாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மயில் யூடியூப்பில் அந்த எப்படி செய்யணும் வைக்கணும் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது ஒரு சில ஐடியா அவங்க அம்மாட்டையும் கேட்குறாங்க. இதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதில் நெய் சேர்த்துக்கோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிம்மா நான் அசத்திடுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை கண்டிப்பாக அசத்து, நைட்டு நான் சொன்னதை செய், அப்போனா தான் வீட்டில் வந்து ஒரு ரணகாலம் போய்கிட்டு இருக்கும், அதை செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மாமா வந்து கடைக்கு போய்ட்டு மறு ரவுண்டு வந்துச்சு, எப்படியும் கடை அடைச்சிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க, வந்த முன்னாடி வந்து நான் இதை வந்து அரங்கேற்றிடுறேம்மா, ஆனால் இன்னும் மொட்டை மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ரணகாலத்தை நான் பண்ணால் தான் முடியும். மாமாவுக்கு சுள்ளுன்னு கோவம் வந்தால் தான் இந்த வீட்டில் எல்லார் நிலைமையும் மாறும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், நீ கரெக்டாக பண்ணிடணுண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே கடையில் வந்து கோயிலுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே பாண்டியன் சொல்கிறாரு, இது வேணும், பருப்பு அது இதுன்னு என்ன ஒன்றை லிஸ்ட்டை போகிறான்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 ஜாமான் இல்லை. மச்சான் 4-5 ஜாமான் இல்லையே அப்படிங்கிறாங்க. குடோனில் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இருக்குன்னு நினைக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. இருக்குன்னு நினைக்கணும்னு சொல்லாத, போய் பாரு இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. நேராக குடோனுக்கு போகிறாரு. குடோனுக்கு பார்த்துட்டு மச்சான் எல்லா ஜாமானுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரேட்டு எல்லாத்தையுமே அதை கட்டு, அந்த பொருளை கொஞ்சம் மீதியை கொண்டு கடையில் கொண்டு போடு, ஏன்னா தட்டுமுட்டு ஜாமான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்க.
அப்போ கோயிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன பாண்டியா சரக்கு எப்போ வரும் எது வரும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நாங்கள் சரக்கெல்லாம் கட்டிட்டோம், நாளைக்கு காலைல கொண்டு வர சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு காலைல வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா மறந்துடாதங்க, சரி நாளைக்கு கொண்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டியன் நினைக்கிறாரு, நாளைக்குன்னு நம்ம லேட் பண்ணிட்டு போனால் எல்லா பொருளையும் தான் நம்ம கட்டி வச்சாச்சே, ஏன்னா ஒரு லாரியை வர சொல்லி நம்ம போய் கொண்டு இறக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி அப்படிங்கிறாங்க, மச்சான் அப்படிங்கிறாங்க. எல்லா பொருளும் கட்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே லாரியில் ஏற்றிடுவோமா அப்படிங்கிறாங்க. மச்சான் இவ்வளோ வேலை மாங்குன்னு செஞ்சுருக்கு, எப்படி கட்ட முடியும் ஏற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் இருக்கேன், செந்தில் இருக்கான், மாமா இருக்கார், அது போக வந்து 2 பேரை சம்பளத்துக்கு கூப்பிட்ருவோம், எல்லாத்தையும் ஏற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிடுறா மச்சான், சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. 2 லோடு மேலே கூப்பிட்றாங்க. அவங்க வந்துட்டு அரிசி மூட்டை எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க, மளிகை சாமான் எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க. ஏற்றி கொண்டு நேராக கோயில் இறக்குதாங்க. கோயில் இறக்கிட்டு நாட்டாமைக்கு ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பொருள் நாளைக்கு வந்துருமா வரலையான்னு சொல்லிட்டு, இன்றைக்கே பொருளை கொண்டு வந்துட்டேன், எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியா என்ன அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இது கோயில் காரியம், என்னால் லேட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா இது வரைக்கும் ஒரு நாள் இங்கே லேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமல் எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருக்கே, கொஞ்சம் அரிசி கூட வந்து கொண்டு வந்துருக்கியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை என் பங்கு கொஞ்சம் இருக்கட்டும், அதனால தான் கூட 2 சாக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. 50 கிலோ பொங்கலை கொடுத்துருக்கியா, சரிப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அப்போ கோமதி ஃபோன் அடிக்காங்க, என்னங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்துடுவீங்க இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, கோயிலில் இன்றைக்கி வந்து ஆர்டர் வாங்க போனோம்ல சமையலுக்கு, அந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் இறக்கிட்டோம், பருப்பு அரிசியெல்லாம் இறக்கிட்டோம், இப்போ தான் இறக்கிட்டு நிற்கோம், லாரியும் கிளம்பிருச்சு, இவன் வரதுக்கு தான் என்ன வருது எப்படி வருதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வழியாக குழலி மாப்பிள்ளை காரில் போகிறாரு. உடனே என்னவோ இல்லைங்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த கோயிலுக்கு நாங்கள் தான் மளிகை சாமான் கொடுக்க வந்தோம், லாரி அனுப்பிவிட்டோம், லாரியில் ஏறி போனால் சரி வராதில்ல, அதான் யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்டோ எதுவும் அமுத்தலாமான்னு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் இறங்க, நம்ம காரில் இறங்க, நான் கொண்டு வீட்டில் விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா என் வீடு பக்கத்தில் தானே, இப்போ வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள பகலில் வந்தால் நல்லாயிருக்கும், அது வெறுங்கையை ஆடிட்டு 10 பிள்ளையை கட்டி கொடுத்து வீட்டுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க பாண்டியன். அதை பற்றி நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, தம்பி வாழ அப்படிங்கிறாங்க. அது போக மாமா வாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எம்மா கொள்ளி தப்பாக நினச்சிக்கிடாத, நாங்கள் மளிகை ஜாமான் இறக்க வந்தோம், அப்படியே இங்கே வந்துட்டோம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ஒரு 1000 ரூபா எடுத்து பேரம்பேத்திகள்கிட்ட கொடுக்குறாங்க. தாத்தா ஒன்றும் வாங்காமல் வந்துட்டேன், மளிகை கடை வச்சுருக்கேன், மளிகை கடையில் 4 பிஸ்கட் போயிட்டாவது எடுத்து வந்துட்டு இங்கே வருது மாதிரி இருந்தால் நான் வந்து இப்படி வந்துட்டேன், பாதி நினச்சிக்கிடாதுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மாமா நான் தானே வீட்டுக்கு கூட்டி வந்தேன், நீங்கள் தொழில் விஷயமா வந்துட்டு அப்படி கிளம்பணும்னு பார்த்துருப்பீங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பா சாப்பிடுங்களப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா வீட்டில் எல்லாரும் சமையல் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பா காத்திருப்பா கோமதி, நான் போகிற வரைக்கும் சாப்பிட மாட்டான், செந்தில் பொண்டாட்டி அவன் ஒரு வரைக்கும் சாப்பிட மாட்டான், அது நல்லா இருக்காது, நாங்கள் அதனால் கிளம்புறோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீங்களும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சா தானே உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதுமா அப்படிங்கிறாங்க. உடனே குழலி மாப்பிள்ளை சொல்கிறாரு பாண்டியன்ட்ட, மாமா நம்ம சித்தப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே அது கொஞ்சம் அமர்ந்த பிள்ளையாக பாருப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் கொஞ்சம் வாய் செலப்பலான்னு பேசிகிட்டு இருக்கான், அந்த பிள்ளையும் அதே மாதிரி பேசினா சரி வராதில்லப்பா, அதுக்கு தான் நான் பார்க்க சொல்லுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா பார்த்துடலாமா, ஆனால் இவருக்கு பிடிக்குமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நம்ம இங்கே பாருங்கள் குழலி மாப்பிள்ளை, எனக்கு வந்து மோனாவும் போனேன், என்ன பொண்ணு வந்து நம்ம அழகுக்கும் அறிவுக்கும் நம்ம ஸ்டைலுக்கும் ஏற்ற பொண்ணாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு எங்கடா ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறாரு பாண்டியன். மச்சான் நான் பிறப்புன்னு சொல்லிக்கிறேன் மச்சான், எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, மச்சானுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கட்டி வைங்க, வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் சூப்பர் பொண்ணாக பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க குழலி. சரிம்மா போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே கோமதி மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க, நீங்கள் எவ்வளோ நேரமாக அப்படிங்கிறாங்க. குழலி வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படிங்க. என்னங்க குழலி வீட்டுக்கு போயிட்டீங்களா, அப்போ வரமாட்டேலாம் அப்படிங்கிறாங்க. குழலியை போய் பார்த்துட்டு இங்கே வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மளிகை பொருள் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே எதுக்குங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மளிகை பொருளை டெலிவரி பண்ணிவிட்டு ஆட்டோவில் வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அப்போ மாப்பிள்ளை காரில் வந்துட்டார், குழலி மாப்பிள்ளை, அவர் காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு விடுதோம்னு சொல்லிட்டு டபார்னு குழலி வீட்டுக்கு போயிட்டார். அங்கே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, வெறுங்கையை எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டமாக போச்சு, சின்ன பிள்ளை கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அப்படி வந்துட்டோம்மா அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்கிறான். சரி குழலி மாப்பிள்ளை சாப்பிட்டு மாட்டால, எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி மீனா குழலி மாப்பிள்ளையும் வராரு, வீட்டில் எல்லோரும் வராங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை திடீர்னு வராரு அப்படிங்கிறாங்க. திடீர்னு வரல, இவங்க மளிகை பொருளை இறக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே இறக்கும் போது வண்டி இல்லாமல் நின்றுருப்பாங்க போல், குழலி மாப்பிள்ளை வந்து காரில் வந்துட்டு இருந்தார் அவங்க சொந்த காரில், அதனால் ஏற்றி கொண்டு விட்டுதாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, யார் வரா அப்படிங்கிறாங்க. உங்கள் சம்மந்தியோட மாப்பிள்ளை வராரு அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தையும் வராளா, குழந்தையும் வந்தால் நகை இது தங்கமாக அது இதுன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க.
ஏன் மயில் ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை மைனி வராங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மைனி வரல அப்படிங்கிறாங்க. எப்பா நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைனி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து தோசை கிசை எல்லாம் சுட்டு வைக்காங்க. மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி வாசல்லேருந்தே கையெடுத்து கும்பிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இல்லைத்த நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மருமகனை நீங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் போகக்கூடாது, ஒரு தோசையாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் வருது வரைக்கும் வந்து அதாவது நீங்கள் வந்து மாமா வராமல் சாப்பிட மாட்டீங்கன்னு மாமா சொன்னாங்க. அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணு நான் வரலன்னா சாப்பிட மாட்டாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படி கிளம்பிடுறாரு. சரி மாப்பிள்ளை பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவரும் கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுகள்லாம் சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோமதி ரொம்ப திருப்தியாக இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு கிளம்பும்போது தங்கமேல் எதிர்த்தாப்புல வந்தான், ஒரு வாய் மோர் தந்தான், அதை குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக வந்து கோயிலில் போய் ஆர்டரையும் வாங்கிட்டு மளிகை பொருளையும் கொண்டு இறக்கிட்டேன். குழந்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. என் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும் மனசுக்குள்ளே ஓட்டமாக இருந்துச்சு. அவங்களையும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன். என்ன அது போக அந்த கோயில் ஆர்டரையும் முடிச்சு விட்டேன். என்ன அப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து நானும் மனநிறைவாக வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியே முருகலான தோசையும் போட்டு வச்சுருக்கு. இதுக்கு மேலே இன்னொன்று கோமதி அப்படின்னு சாப்பிட்டு, மாமா உங்களுக்கு முருகலான தோசை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் தான் மாமா சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னும் மேல் சொல்கிறாங்க, மாமா நான் கூட சூப்பராக தோசை சுடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் உங்கள் கையால் சாப்பிட்ருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு சுட்டு தரலான்னு பார்த்தேன், அத்தை தான் கிச்சன் பக்கத்துலேயே விட மாட்டாங்களே மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் கோமதி அந்த பிள்ளை கிச்சன் பக்கத்தில் வந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைங்க, சமையல் நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுமான்னு சொன்னதில் என்னங்க தப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கல்யாணம் முடிச்சதில்ல, கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் வயசு பிள்ளை, உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாதாம்மா, அதனால மாமியார் பார்க்குறாங்க. சரி பார்க்க வேண்டியதானே, மாமியார் பார்க்க வேண்டியதான், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், இந்த குடுப்பணம் வந்து எல்லோரும் கிடைக்காதுல்லம்மா, அதை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாண்டியன் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வராங்க. வந்தோடனே மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு சொல்லுதியாம்மா இப்போ சொல்லுதியாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோமதிக்கும் பயமாக இருக்குது, ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. என்னத்தை சொல்லி என்னத்தை கிளப்பிட்டு போகிறாளேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணா என்னது மேலும் மேலும் அப்படிங்க ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த புள்ள சொன்னால் என்னத்தையாவது ரணகலத்தை கிளப்பி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி கிளம்பி ஆகா என்னத்தை சொல்ல போகுதுன்னு தெரியல, நான் மொட்டை மாடி பார்த்து போயிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து சரியில்லை மாமா அப்படிங்கிறாங்க. என்னதும்மா சரியில்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வளர்த்த வளர்ப்பு பிள்ளைகள் சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, அத்தை நீங்கள் பிள்ளையாக வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு சரியான கோவம் வருது. என்னம்மா இப்படி பேசுகிற, ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்குள்ள இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கல்யாணம் முடிச்சு வச்சது எதுக்கு, நீங்கள் அவங்க பையனும் என் கூட இருக்கணும் தானே. அவர் வந்து அவர் பாட்டில் மொட்டை மாடியில் படுத்துக்கிறார், நான் ஒத்தியில் வந்து ரூமில் தூங்குறதுக்கு அம்மா கல்யாணம் முடிச்சுக்கு வச்சேன். நானும் எல்லோரும் மாதிரி புருஷன் முன்னாடி மாதிரி எல்லோரும் அன்பு ஐக்கியமாக இருக்குன்னு தான் நினைப்பேன். ஆனால் வந்து அவங்க பையன் அப்படி கிடையாது. உங்கள் பையனுக்கு பச்சை பிள்ளை குழந்தைக்கு என்ன மனம் இருக்கோ அதான் இருக்குது. அவர் பாட்டில் தினம் போய் அவங்க தம்பிமார் கூட போய் படுத்துக்கிறாரு மொட்டை மாடியில். நான் இங்கே வந்து ஒத்தியில் தூங்கி பயத்தோடு தூங்க வேண்டியிருக்கு, காலையில் எந்திரிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலை அப்படிங்கும்போது சரியான கோந்துருது பாண்டியனுக்கு. இங்கே பாரு மயில், உன்னை தவிர வேறு யாராவது அப்படின்னு சொன்னால் நான் வந்து மேலே கை வச்சுருப்பேன், ஓங்கி முகத்தில் வந்து என் கை போட்டிருக்கோம் சரியா. நீ என் மருமகளாக போனேன், அது போக எனக்கு பிடிச்சமான மருமகளாக போனேன். தயவுசெய்து இந்த வார்த்தை என்னையும் சொல்லாத. என் பிள்ளைகளை அப்படி பார்த்து வளர்த்துட்ருக்கேன். நீ என்னம்மா பிள்ளைகளை எனக்கு வளர்க்க தெரியாத மாதிரி பேசுதியம்மா. என் பிள்ளையை நான் ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளை எந்த பிள்ளைகளுக்காவது ஒரு கட்டப்பில் இருக்கான்னு விசாரிச்சு பாரு. என் மகன் கதிர் என்ன ஏற்று பேசுவான் தான், எனக்கு அவன் பிடிக்காத மகன்தான், அவனுக்கு நான் பிடிக்காத அப்பந்தான். ஆனால் என் பிள்ளை வந்து எங்கேயுமே கெட்ட பிள்ளைகள் கிடையாது. என் பிள்ளைகள் நேர்மனை என்ன உண்மைன்னா என்ன எல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லமாம்மா, நான் கல்யாணம் முடிச்ச பிறகு பொண்டாட்டி கூட தான் தூங்கணும் வைக்கணும், அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையாம்மாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், எனக்கு பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, நீ பேர் அப்படி இப்படிங்கிறாங்க. அவனே கோமதி சொல்கிறாங்க. ஏன் மயில் மேலே போ அப்படிங்கிறாங்க. உடனே மயில் உனக்கு எப்படி பேசுன்னு தெரியாதா வைக்காதா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாங்க. எங்கள் அப்பா வந்து என்றைக்காவது உன்ட்ட கோவப்பட்டிருக்காரா, எங்கள் அப்பா கோவப்படுற அளவுக்கு நீ நடக்கிற அப்படிங்கிறாங்க. பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க தெரியாதவங்க தான் நான் கேட்டேன், வேறு என்ன கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ கேட்குறது தப்புன்னு உனக்கு புரியலையா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க கோமதி. உடனே ராஜ் சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் வாய் பேசிட்டுருக்கீங்க, பிள்ளை உங்களுக்கு வளர்க்க தெரில அப்படின்னு சொன்னால் மாமாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். அவங்க வந்து நல்லா தானே வளர்த்துருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வைக்கணும் வரணும்.
அண்ணன் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்னு எல்லா பிள்ளையும் சொல்லி வளர்த்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பை கண்டீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் கூட நேற்று வந்து ரெண்டா 1 பேர் ஒன்றா தூங்கினோம். அவங்களாம் மேலே தான் தூங்கினாங்க. இதை நாங்கள் வந்து ஒரு மாமாட்ட ஒரு புகாராக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆச்சு நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு வந்து சேர்ந்துக்கிறீங்க. அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நான் தனியாக தானே தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. மயிலு உங்களுக்கு தூங்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் மேலே தூங்குறாங்கன்னு தெரியல. எங்கள் ரூமுக்கு நீங்கள் வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு உங்கள் ரூமுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்படி வீம்பு பார்த்துட்டு இருந்தால் அப்படி பார்த்துட்டு தான் இருக்கணும். இது சரி கிடையாது மயில் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, மயில் முதல்ல நீ கிளம்பு. காலையில் தலை வலிக்கு அது வலிக்குதுன்னா உனக்கு நான் வந்து அவ்வளோ பக்குவம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் அப்பாட்ட என்னைய புல்ல ஒழுங்கு வளர்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வந்து இன்னைய கல்யாணம் முடிச்சு ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மொட்டை மாடியில் போய் உங்கள் பையன் கூட தூங்கி உங்கள் தம்பிமார் கூட போய் தூங்குவீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியனுக்கு சரியான கோவம் வந்துடுது. சரவணா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிரு. ஏம்மா மயில் நான் ஒன்று சொல்லுதுங்க கேளு. ஒரு நாள் 2 நாள் அண்ணன் தம்பிகிட்ட பேசி அவனை படுத்து தூங்கிட்டான்னா அதுக்காண்டி என் பிள்ளை வந்து நான் சரியாக வளர்க்கலன்னு ஆயிருமா. என்றைக்கு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதம்மா. இந்த குன்னக்குடி ஊரில் என்னைய மாதிரி புல் வளர்க்க முடியாது அவனும் சொல்லுவான். என்ன என் பிள்ளைகள் முழு மாடு வாலிபே நான் வரைக்கும் நான் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். என்ன இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் வந்து சில நாட்களில் நான் வந்து சரி ரைட்டு இன்னும் அவனும் ஒரு சம்சாரி ஆகிட்டானோன்னு சொல்லி நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். நான் தவிர்த்து இப்போ கூட என் பிள்ளையில எப்படி நடக்கணும்னு நான் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில வேலைகளில் வந்து கதிரையான் சொல்ல கேட்காட்டிலும் கூட அவன் என்னை மீறி நீ போனதும் இல்லை. நானும் என் பிள்ளைக்கு எதிராக நான் எதுவும் செஞ்சதும் இல்லை. என் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்பா இதுக்கெலாம் நீங்கள் யார்ட்டையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. உடனே கதிர் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் எங்கள் அப்பாவை பேசக்கூடாது. எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து ஏசுவார் தான், பேசுவார் தான், கை நீட்டுவார் தான். ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை கரெக்டாக தான் வளர்த்துருக்காரு நீ அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி நீங்களும் ராஜியும் சரியாக பேச மாட்டேறீங்க. நீங்கள் போய் மேலே போய் தூங்குனீங்கன்னா ராஜ் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, அக்கா அங்கே பாருங்கள் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரரும் உங்களை பற்றி பேசிக்கோங்க. என் வீட்டுக்காரையோ என்னையோ யாரையோ இழுத்து பேசி நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி உங்களை விட்டுருங்க. மீனாவும் செந்தில் தம்பியும் வந்து தனித்தனியாக தூங்குறாங்க. அது அவங்க சௌரியம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேலக்கா நாம் மற்றவங்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் எனக்கு வந்து சரி வராது. என் கை தான் குறுகுறுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டின்னு சொல்கிறாங்க, டேய் சரவணா அவன் பொண்டாட்டிக்கு இப்போ இன்றைக்கி என்னாச்சு நல்ல பிள்ளையாக இருந்தா இப்போ வந்து என்னை எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. மேலே ரூமுக்கு கூட்டி போடா, எதனாலும் காலைல பேசிக்கலாம். இனிமேல் யாரும் மொட்டை மாடிலையும் படக்கூடாது. டேய் பழனிங்க பாரு யாரையாவது மொட்டை மாடிலும் தூங்க வைங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மச்சான் குணத்தை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. மச்சாங்க பாருங்கள் நீர் வந்து இருக்க கோவத்துக்கு நீ என்ன செய்யணும்னு செஞ்சிருவாரு. ஆனால் வந்து நான் இன்னுமேல் பட்டு யாரையுமே வந்து என்ன செய்ய மாட்டேன், மொட்டை மாடிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாம் வந்து படுத்தா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது மச்சான் அப்படிங்கிறாங்க. யாரும் வரமாட்டாங்க. கோமதி வேறு யாரும் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் பேசிட்டும் வைக்கிட்டோம். தூங்குறதுக்கு கீழே தான் தூங்கணும் எல்லாத்தையும் சொல்லிடு. பாரு அந்த பிள்ளை எப்படி பேசுது பாரு, மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒன்றையும் என்னையும் பிள்ளை வளர்க்க தெரியாதுங்க அப்படி இப்படின்னுட்டுருக்கேன். நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி இப்படி சொன்னோன்னே எனக்கு டபார்னு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பிள்ளையை வளர்க்க தெரியாமல் நம்ம இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு பிள்ளைகள் வருங்காலத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அது யாருக்காவது தெரியுதா? உன் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கலாம் வந்து நம்மளாக அதை வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த வந்து தங்கமேல் கேட்கல, இவங்களுக்கு மீனாவுக்கும் ராஜுக்கும் கேட்குது. மாமா இது நினைக்காதீங்க, உங்களை மாதிரி யாரும் கடுமையாக உழைக்க முடியாது. உங்களை மாதிரி யாரும் பாசம் வைக்க முடியாது, கோபமும் காட்ட முடியாது. அந்த தங்கமேல் எதுவும் தப்பாக பேசிட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிட்டா கூட இந்த மருமக்க மட்டும் நான் சரியாக பேசலை. என் மருமக்க மாதிரி பேசிட்டான்னு சொல்லணும். அந்த பிள்ளை வந்து நான் வெளில மோர் வேணுமாம்மா, அது வேணுமாம்மா, இது வேணுமாம்மான்பா. அந்த பிள்ளை இப்படி பிள்ளை வளர்க்க தெரியாத ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டாலாமா, அதான் கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க சொல்ல வந்தது வேறு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் சரிம்மா எனக்கு மனசுக்கு சரியில்லை நான் தூங்குதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. பாத்தியாடி அந்த பிள்ளை எப்படிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்கு ஏதோ ஒரு வகையில் சிங்கி அடிக்கணும்னு அந்த பிள்ளை பேச்ச ஆரம்பிச்சு வேறு மாதிரி பேச்சு விடுங்க. நாளைக்கு காலைல பாருங்கள் இது ஒன்றும் தெரியாத மாதிரி மாமா அத்தை அப்படிம்பாங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு மட்டும் அத்தைன்னு கூப்பிடட்டும், கும்மட்டில் ஒன்று விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இதை பண்ணுங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரித்த போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை செந்தில் வந்து ரூமில் தூங்காமல் உட்காந்துருக்காரு. கதிர் உட்காந்துட்ருக்காங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா ஒரே ஒரு வாட்டி எங்கள் மாமாட்ட பார்த்து மாமா இது நினச்சிடாதான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. தெரியாது நைஸாக விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்து ராஜிட்ட சொல்கிறாங்க, ராஜி நானும் மொட்டை மாடி வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ தான் மாமா வந்து என்னெல்லாம் சொன்னாங்க, மொட்டை மாடி போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நீங்கள் சொன்ன சொல்லி கேட்க மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி தலைக்கட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிற நைஸாக போகிறாங்க. இங்கே சரணும் நைஸாக மொட்டை மாடி பார்த்து போகிறாரு. இந்த சூழ்நிலை 3 பேரும் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் இதுக்கிட்ட வந்தீங்க மச்சான் நீ பார்த்தா தொலைச்சிடுவாரா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தொலைக்க மாட்டார், நைஸாக தான் வந்தோம். அப்போ தூங்கிட்டார். டேய் அவர் எந்திரிச்சிடாமடா நீங்கள் போய்ட்டு வாங்கடா நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க.
போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே 3 பேருமே என்ன மாட்டி விடாம விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு பழனி. ஆகா மச்சான் எந்திரிச்சு கிந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அப்பா மச்சான் ரூமில் மச்சான் தூங்க தான் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் தங்கமயில் ரூமுக்கு போகிறாங்க. உடனே சரவணனை கேட்குறாங்க, நான் பாத்ரூம் போன கேப்பில் நீங்கள் வெளில போய்ட்டு வந்துருக்கீங்க, ஏன் உங்கள் மாமாவையும் உங்கள் தம்பி மாரையும் பார்க்கலாம் உங்களால் இருக்க முடியாதோ? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்தனம் தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரவணன் ஒரு மாதிரி ஆகுது, என்ன மயில் ஒரு மாதிரி பேசுத, தண்ணி கொடுத்தனம் போகணுங்க அது இதுங்க, போகிற பக்கம் பார்த்தா சொத்தையும் பிரிக்க சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் பண்ணதை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன எங்களால் எங்கள் மாமா ஏச்சி வாங்கி விட்டாரு அப்படின்ட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்தோம், இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் தனியாக தான் போனேன், அவங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அண்ணன் தம்பி நீங்களும் அடங்கவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மயில் எங்கள் அப்பாட்ட நீ என்ன பேசுன அப்படிங்கிறாங்க. பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கலன்னு சொன்னேன், சரியாக தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட இப்படி தான் சொல்லுவியோ? என்னை ஒழுங்காக வளர்க்காம தான் வந்து உனக்கு கட்டி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு மயில் அப்படி இருக்காங்க. இங்கே பாரு, நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க நினச்சி நான் நிறைய நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன். என்ன எங்கள் அப்பா யார்கிட்ட எப்படி பேசினாலும் உன்ட்ட நல்லா பேசுகிறாருன்னு நினச்சிருக்கேன். ஆனால் நீ வந்து இவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசணும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்ன பேசினேன்? பிள்ளை நீங்கள் ஒழுங்காக வளர்க்கல, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்குன்னு தெரியல, அவங்க பாட்டில் பொண்டாட்டி விட்டு மொட்டை மாடில் போய் படுக்காங்க, என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, இவ்வளோ தானே கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மயில் நீ பேசினது சரிதானு மறுபடியும் மனசுக்குள்ளே சொல்லிப்பாரு அப்படிங்கிறாங்க. இன்னும் மயில் சொல்லி பார்க்குறாங்க. ஆகா நம்ம சொன்னது தப்பான வார்த்தையோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்படி சொல்லிட்டோமோன்னு மாமாவுக்கு நம்மளை பிடிக்காதோ, அவன் போகிற பக்கம் பார்த்தா கள்ளச்சாவி நம்மகிட்ட வராதோ, மாமா நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களோ வருங்காலங்களில் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த அத்தையும் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்களா, எத்தங்க நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பு தாய், இங்கே தானே நான் உள்ளே தூங்கணும், தூங்குற தாயின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாங்க. ராஜிக்கு சரியான கடுப்பாக இருக்குது, இந்த தங்கமயில் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் கடுப்பாக இருக்குது. அவங்க அப்படி தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே 4 மணிக்கு ஃபோன் அடிக்காங்க ராஜி மீனாவுக்கு. என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. அக்கா நம்ம காலையிலே எழுந்திரிச்சிருவோங்க, அவங்க வந்து மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி மருமகளாக இருக்குன்னு நினைக்காங்க, நம்ம அதை மாதிரி செய்வோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி இன்னொரு நாள் நம்ம பண்ணுவோம், இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே தங்கமயில் எழுந்துச்சி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு சாம்பிராணி புகை அது இதுன்னு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காட்டிட்டு அம்மா காப்பி குடிச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் நேற்று நைட்டு இப்படி பேசிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரு பாட்டில் போயிருந்தார். ஆகா மாமா ஒரு மாதிரி போயிட்டாரே, இன்னும் வந்து என்கிட்ட பேசவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வாக்கிங் போயிட்டு வராங்க. மாமா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி பேசாமல் இருக்காரு. நைட்டு பேசினது தப்பு தான் மாமா அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லைம்மா, நீ பேசினது கரெக்டு தான் அப்படிங்கிறாரு பாண்டியன். என்ன மாமா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் மாமா வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதை நீங்கள் மறக்கலையா, நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், அவர் வந்து மொட்டை மாடியில் படுக்கார வைக்காருன்னு சொல்லிட்டு, இன்னும் மாமா படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடும்பாங்க, நீ சொன்ன வார்த்தை அப்படி சுடுதுமா, நீ அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது, பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியலன்னு சொல்லிட்டு. பிள்ளையை வளர்க்க தெரியாதவன் உலகத்தில் நிறைய பேர் இருக்கான். ஆனால் என் பிள்ளைகளை நான் பார்த்து வளர்ந்தேன். எந்த பிள்ளைகளையாவது நான் படிக்க வைக்காமல் இருந்திருக்கேனா? எல்லா பிள்ளையும் குறைஞ்சபட்சம் டிகிரி படியே படிக்க வச்சுருப்பேன். நான் படிக்கலை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் தான் போயிட்டு வந்துருப்பேன். அந்த அளவுக்கு நான் படிங்கன்னு இருப்பேன். ஏன்னா மற்றவங்கள மாதிரி படிக்க வைக்காமல் எதுவும் கிடையாது. ஆனால் இனியை படிக்க வைக்கிறதுக்கு அப்போனா அத்தளவு கிடையாது. நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என்ன நான் என் பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்கேன். ஊரே அப்படி சொல்லணும், இவ்வளோ பெரிய பையங்களை தூக்கி மடியில் வச்சுருக்கியப்பான்ட்டு. எனக்கு 5 பிள்ளைகள் 5ம் கண்ணுமே. அந்தளவுக்கு பிள்ளைகள் நான் வளர்த்துட்டு மூத்த பிள்ளையெல்லாம் கட்டி கொடுக்கையில் என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால். அதாவது அவ்வளோ நகையை அந்த பிள்ளையை போட்டு கட்டி கொடுத்தேன். 2வது பிள்ளைக்கு நான் சும்மா விட போகிறது கிடையாது. ஒரு 300 பவுன் நகையை போட்டு தான் கட்டி கொடுக்க போகிறேன், வைக்க போகிறேன், எல்லாம் செய்ய போகிறேன். என் பிள்ளைகளை அப்படி ஜெயின்னு வைக்கணும்னு நினைப்பேன். என்ன அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதோட விட மாட்டேன், என் சொத்துலேயும் பங்கு கொடுப்பேன். அப்படி ஆள் நான். நீ என் பிள்ளையை வளர்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன், அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்புறாங்க. எனக்கு கோமதி அப்படிங்கிறாங்க. மாமா இந்த மோரை குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ கூடி கோமதி தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. கோமட்டி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. மாமாவுக்கு இன்னும் கோவம் குறையில போலையே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. நீ தயவுசெய்து நான் அத்தைன்னு பேசிடாத, என் வீட்டுக்கார பேசினான்னா என்ன பேசினானா ரெண்டும் ஒன்று தானே, எங்களுக்கு பிள்ளை வளர்க்கறதில்ல நீ சொல்லிட்டியம்மா அப்படிங்கிறாங்க. மாமா இவ்வளோ நேரம் மன்னிப்பு கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்களும் இது நினைக்காதீங்க அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டோம்மா நீ குடியுமே அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. ராஜியும் குடிக்கிறாங்க. அத்தை இறங்கி காப்பி குடிங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கும் போட்டு வச்சுருக்கேன் குடி அப்படிங்கிறாங்க. தங்கமேல் உட்காந்து குடிச்சிட்டு, என்ன மீனா என்கிட்டலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் என்கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா உங்களை சரியாக வளர்க்கலன்னு சொல்லி என்னையை சொல்லுவீங்க, என்னை சொல்லுறதுனால எங்கள் அப்பா அம்மாவையும் அவங்கள அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும், அதான்க்கா உங்களை உங்கள் வீட்டில் சூப்பராக வளர்த்துருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க.
உடனே காப்பி தூக்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே ராஜி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னக்கா ஃப்ளோவில் வந்து பயங்கரமாக கோல் போடுறீங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன என்ன போட்டேன்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நம்மளெல்லாம் சரியாக வளர்க்கல, நம்ம வீட்டுக்காரையும் சரியாக வளர்க்கல, ஆனால் அவங்கள மட்டும் சூப்பராக வளர்த்துருக்காங்க, நீங்களே சொல்லிட்டீங்களே" அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் நல்லா தான் வளர்த்துருக்காங்க. கோழி சொல்கிறதுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை இழுத்து விடுறதுக்கும் அது போக சிங்கி அடிக்கிறதுக்கும் கரெக்டாக தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதியும் சிரிச்சிடுறாங்க. "நீங்கள் 2 பேரும் காமெடி பேசிட்டு எப்படினாலும் சிரிப்பு காட்டிடுறீங்களே" அப்படிங்கிறாங்க. "அத்தை, வெறப்பா இருந்து என்ன செய்ய போகிறோம், ஜாலியாக இருந்துட்டு போகிறது. தங்கமயில் பண்ணுறத வந்து நம்ம வந்து அது ஒரு கடுப்பாக பார்க்கக்கூடாது, அது ஒரு காமெடியாக வச்சு கடந்து போயிட்டே இருக்கணும். நான்லாம் அப்படி தான் கடந்து போயிட்டுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஏய், நீனு தான் கோவப்பட்டியா" அப்படிங்கிறாங்க. "அத்தை, ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கும் வந்து ஃப்ளோவில் வரத்தான் செய்யும். ஆனால் முடிஞ்ச அளவு வந்து தங்கமயில் பண்ணுறத பார்த்து ஒரு காமெடி தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா அது மண்டையை ரொம்ப குடையும் ரொம்ப குடையும்" அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நடந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. "ஏன்டி, நான் நாசுக்காக பேசணும், நீ வேறு மாதிரி பேசியிருக்க" அப்படிங்கிறாங்க. "உன்னால தாம்மா, நீ சொன்னதை வந்து நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன் போல், அது மாமா ரொம்ப கோவப்பட்டார் வச்சுட்டாரு" அப்படிங்கிறாங்க. "சரி, ரைட்டு விடு, இன்னும் ஒரே நாள்லேயே வாழ்க்கை முடிய போகுது, ஒவ்வொரு நாள்லேயே கொண்டு போக போகிறேன். உன் மாப்பிள்ளை இன்னும் மொட்டை மாடிக்கு போக மாட்டார்ல, அதுக்கு நீ ஒரு வழி பண்ணிட்டல, ரைட்டு இப்போதைக்கு நிப்பாட்டு. இன்னும் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறவங்க அத்தை சொல்லியிருந்துருக்கால, அதை செய்ய ஆரம்பி" அப்படிங்கிறாங்க. "இனி தான் அத்தை கிச்சனுக்கே விட மாட்டேங்காங்களே" அப்படிங்கிறாங்க. "எதையாவது பண்ணி விடுங்க அத்தைக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே "என்னத்த நான் பண்ணம்மா வைக்கம்மா" அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. "ஏய், உங்கள் அத்தை வந்து காலையிலேயே வந்து சாப்பிடாது, பால் மட்டும் தான் காய்ச்சி குடிப்பாங்க வைப்பாங்கங்கல்ல, அதில் ஏதாவது போட்டு விடு" அப்படிங்கிறாங்க. "எதம்மா போட்டு விட" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை, இப்போ எங்கே இருக்க" அப்படிங்கிறாங்க. "வீட்டில் தாம்மா இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நான் உங்கள் அப்பாவை வர சொல்லுதேன், வயித்தால போகிற மாத்திரை ஒரு 2, 3 வாங்கி கொடுங்க, அந்த பாலில் வந்து நாளை பின்ன போட்டு விட்ரு. போட்டு விட்டோன்னே அவங்க அத்தைக்கு வந்து வயித்தால பிடுங்கும். அன்னைக்கு பிடுங்கும்போது உங்கள் அத்தை கிச்சன் பக்கத்துலேயே வராது. நீ அன்னைக்கும் மாமனுக்கு தேவையான பண்டத்தை பூரா செஞ்சு கொடு. அதுக்கப்புறம் மாமாவன்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. அது போக அந்த பண்டத்தெல்லாம் தின்னுட்டு பழசையும் மறந்துடுவார். பொண்ணையும் பெருசாக நினைப்பார்" அப்படிங்கிறாங்க. "சூப்பர்மா" அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தங்கமயில் வெளியே போகிறாங்க. அவங்க அப்பா ஒரு பைக்கில் வந்துட்டு மாத்திரை கொடுக்காரு. "அம்மா, இது வயித்தால போகிற மாத்திரை. ஒரு மாத்திரையை போட்டால் 10 நேரத்துக்கு மேலே போகும். 2, 3 மாத்திரையை போட்டுறா தான் அவங்க ஆஸ்பத்திரி தான் போக வேண்டியிருக்கும்" அப்படிங்கிறாங்க. "அப்படியாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிற்காங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. இங்கே வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டு வாசலில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்ருக்காங்க பாண்டியனுக்கு. அந்த சூழ்நிலையில் மாத்திரையை நொறுக்கி வச்ச மாத்திரையை வந்து பாலில் போட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, எல்லோரும் சாப்பிட்டோன்னே பாலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாலை குடிக்கிறாங்க. பாலை குடித்தோடனே வயித்தால போகுது இவங்களுக்கு, நம்ம கோமதிக்கு. பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் அலைகிறாங்க. கிச்சன் பக்கத்துலேயே வரல. உடனே "என்னத்த, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, உங்களை அலைக்காங்களா" அப்படிங்கிறாங்க. "இல்லை மயிலு, வயித்தால போகுது மயிலு" அப்படிங்கிறாங்க. "எத்தனாவது வாட்டி தான்" அப்படிங்கிறாங்க. "இது 4வது வாட்டிம்மா, போயிட்டு நீ போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ரைட்டு, மாத்திரை வேலை செய்யட்டும், நம்ம மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்டம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ட வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. அங்கே பூந்தியெல்லாம் அரிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எள்ளெல்லாம் வறுக்கிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செஞ்சோன்னே நம்ம அடுப்பங்கரையில் என்ன பயங்கரமான வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்க்குறாங்க. இது நம்ம வீட்டுக்காருக்கு பிடிச்சமான பண்டத்துலலாம் செய்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. "ஓ, மயில் செய்ய ஆரம்பிச்சிட்டாலோ, அத்தைக்கு வயித்தால போகுது, அத்தைக்கு எதுவும் வேணுமான்னு கூட கேட்கல, இவ எப்படி செஞ்சுட்ருக்காளே" அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ராஜி காலேஜ் போயிட்டு வந்துடுறாங்க. உடனே "என்னம்மா வந்துட்ட" அப்படிங்கிறாங்க. "இல்லை, எங்கள் முன்னாள் வாத்தியார் ஒரு ஆள் இறந்து போனார், அவருக்கு அதனால் லீவ் விட்டாங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படியாம்மா" அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. "என்னத்த, என்ன செய்யுது, ஒரு மாதிரி இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. "எனக்கு வயித்தால போதுமா" அப்படிங்கிறாங்க. "இருங்கத்த, நான் வந்து எலுமிச்சம் ஜூஸில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து உப்பு நிறைய வச்சு போட்டு கொடுக்காங்க. "இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா" அப்படிங்கிறாங்க. "அத்தை, என்ன அடுப்பங்கரையில் பயங்கரமாக மணக்கு" அப்படிங்கிறாங்க. "அதான் என்னென்னு போய் பாரும்மா" அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. அத்தை லட்டு செய்கிறாங்க. அது போக வந்து எள் உருண்டை, அது போக வந்து கடுகை வறுத்து திரித்து கருப்பட்டி போட்டு உருண்டாங்க மாதிரி பிழிஞ்சு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கோமதி நினைக்கிறாங்க, இவ வந்து மாமாவுக்கு என்னதெல்லாம் பிடிக்கும்னு கேட்டால் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலோ, மாமாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டு இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அவர் மட்டும் சாப்பிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. "அத்தை, உங்களுக்கு எப்படி வயித்தால போச்சு" அப்படிங்கிறாங்க. "நான் வயிற்ற வந்து லேசாதனமாக வச்சுருக்கேன், எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியலையேம்மா" அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. மீனாவும் வந்துடுறாங்க. "என்ன மீனா வந்துட்ட" அப்படிங்கிறாங்க. "இல்லை அத்தை, ஏதோ தெரில, மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு வயித்தால போகுது அத்தைக்கு" அப்படிங்கிறாங்க. "அதான் அத்தை, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றா எனக்கு தோணிரும், தான் வந்துடுவேன், அதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒன்று மனசு கேட்கல தான் வந்துட்டு இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. "எப்படித்த வயித்தால போகுது" அப்படிங்க. "எனக்கு என்னடி தெரியும்" அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே "தங்கமயில அக்காவங்க" அப்படிங்கிறாங்க. அவங்க மாமனுக்கு பிடிச்சமான எல்லாத்தையுமே வந்து
செஞ்சிட்ருக்கா கிச்சனில் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லி தான் செய்தாங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் வயித்தால போனோன்னே கிச்சன் பக்கத்துலேயே போக முடியல அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு இப்போ புரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன புரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்க கடைசியா அப்படிங்கிறாங்க. பால் சாப்பிட்டேன். அந்த பாலில் தங்கமயில் எதுவும் போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, அந்த கிச்சன் பக்கத்துலேயும் உங்களை நீங்கள் விட மாட்டீங்க. கிச்சனில் போய் அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னா அதுக்கு முன்னேற்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ நான் வயித்தால போகிறதுக்கு இவ தான் காரணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, தங்கமயில் தான் அந்த பாலில் எதுவும் பாலில் எதுவும் போட்டாங்களோ என்னமோ தெரில, என்னென்னு போய் கேளுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. நீ பாலில் எதுவும் போட்டையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.